ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் வந்துட்டு முன்னாடி ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கால சூழ்நிலையால் கெமிக்கல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லோகு யூடியூப் சேனல் மூலிமா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மறுபடியும் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். எண்ணெய் கரைசல் அது மாதிரி வந்துட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி வந்துட்டு இயற்கை விவசாயத்தில் கிடைச்ச ஹீல்டு கெமிக்கல் விவசாயத்தில் கிடைக்கிறதில்ல. கெமிக்கல் விவசாயத்தில் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஹீல்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹீல்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்துட்டு மண்ணு கெட்டு போக நமக்கு வந்து ஹீல்டு குறைஞ்சிரும். ஆனால் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணும்போது வந்துட்டு அப்படி இல்லை. மண் வந்துட்டு நம்ம இயற்கை விவசாயம் பண்ண மண் வந்துட்டு நல்ல வளமாயிட்டே தான் வரும். அதனால நமக்கு ஹீல்டு வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே தான் இருக்கும், என்னைக்கு குறையாது. அதனால என்றைக்குமே வந்துட்டு இயற்கை விவசாயம் தான் பெஸ்ட்டு. நாங்கள் வந்துட்டு இயற்கை விவசாயம் வந்துட்டு இப்போ லோகு யூடியூப் சேனல் மூலிமா அதிகமாக பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஸ்ரீ பொன்னழகு நர்சரின்ட்டு ஒரு நர்சரி வச்சுருக்கோம். எங்கள் நர்சரி வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரவாக்குறிச்சி, கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சி டு கன்னிவாடி ரோட்டில் எங்கள் நர்சரி வந்துட்டு அமைஞ்சிருக்கு. நாங்கள் நர்சரியில் வந்துட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை. இப்போ கரும்பு முருங்கினாலே அதிகபட்சம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கரும்பு முருங்கை வந்துட்டு அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு முருங்கைக்காய் வந்துட்டு முருங்கை வெரைட்டி அது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தென்னை நாற்று, பழக்கன்று எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மரக்கன்றுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போய் கொஞ்சமாக பார்க்கலாம் என்னென்னு வச்சிருக்கோன்னு. வந்து நம்ம நர்சரியில் வந்து நம்ம முதல் என்ன பார்க்குறோம்னா கரும்பு முருங்கை பார்க்குறோம். கரும்பு முருங்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கரும்பு முருங்கை வந்துட்டு முருங்கைக்காய் இனத்துலேயே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு காய் வகை அது. கரும்பு முருங்கைங்கிறது வந்துட்டு காய் என்னைக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் காய் வந்துட்டு பச்சை நிறத்தில் தான் இருக்கும், அதிகமாக பிளாக்கிஷ் வராது. இப்போ வந்துட்டு செடி முருங்கை, மரம் முருங்கை, நெட்டு முருங்கை அது மாதிரி முருங்கையெல்லாம் பார்த்தோம்னா காய் வந்துட்டு மழை பெஞ்சா ப்ரௌனாக மாறிடும். ஆனால் கரும்பு முருங்கைங்கிறது வந்துட்டு காய் எவ்வளோ மழை பெஞ்சாலும் காய் வந்துட்டு க்ரீனிஷாக தான் இருக்கும். மார்க்கெட்லேயும் இந்த காய்களோட அது வந்துட்டு 10 ரூபா 5 ரூபா அதிகமான ரேட்டில் விற்கக்கூடியது தான் கரும்பு முருங்கை. கரும்பு முருங்கை வந்துட்டு அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கரும்பு முருங்கை நாட்டு வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். கரும்பு முருங்கை நாட்டு வந்து நம்ம வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். குச்சி வந்துட்டு லேயர் குச்சி, இதெல்லாம் லேயர் போட்டு பேக்கெட் போட்டு குச்சி 40 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். குச்சி வந்துட்டு விவசாயம் பண்ண மக்களுக்கு வந்து நம்ம டேரெக்டாகவும் தந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் நர்சரிக்கும் வந்துட்டு கேரளா, ஆந்திரா அது மாதிரி தந்துட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்டேஷன் இப்போ நம்ம கண்ணு வந்துட்டு திண்டுக்கல், அரவாக்குறிச்சி, தேனி, வெள்ளக்கோவில், காங்கயம் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்துட்டு தென்னங்கண்ணை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம தென்னங்கண்ணை வந்து நாட்டு ரகம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட்டும் பண்ணிகிட்ருக்கோம். HOD, MOD அதெல்லாம் அந்த வகையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மலேசியன் க்ரீன். இப்போ நாட்டு ரகத்தை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நெட்டை குட்டை அரசமட்டி ரகம். இப்போ நெட்டை குட்டையில் வந்துட்டு அரசமட்டி ரகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், நாட்டுக்கண் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்கிட்ட வந்து எல்லாமே பேக்கெட் கன்று தான் இருக்குது. பேக்கெட் கன்று வந்து 190 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்துட்டு பலாக்கன்று பார்க்கலாம். பலாக்கன்று என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா J33, சூப்பர் ஏர்லி, வியட்நாம், பன்ருட்டி அது மாதிரி ஒரு 6-7 வெரைட்டியான பழம் இருக்குது. பழம் வந்துட்டு 200 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் இருக்குது. ரேட்டு வந்துட்டு பேக்கெட்டை பொறுத்து ரேட்டு மாறும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹைட்டை பொறுத்து ரேட்டு மாறும். அடுத்து வந்து பார்க்கலாம். மாங்கன்று வந்து இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, நீலம், காலப்பாடி, செந்தூரா அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு மாங்கன்று பாருங்கள். இந்த மாங்கன்லாம் வந்துட்டு இது வந்துட்டு செந்தூர் வெரைட்டி மாங்க, செந்தூர்லேருந்து வரக்கூடிய கன்று. இந்த கண்ணெல்லாம் வந்துட்டு 140 ரூபாயிலேருந்து 180 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இதே ஆந்திரா கன்று இருக்குது. இப்போ பார்த்து வந்து செந்தூர் வெரைட்டியில் இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, நீலம், காலப்பாடி அதெல்லாம் பார்த்தோம். அதுலேயே இது வந்துட்டு ஆந்திரா வெரைட்டி. இந்த ஆந்திரா வெரைட்டினா வந்துட்டு பேக்கெட்டில் வரும். அது வந்துட்டு சின்ன சின்ன பேக்கெட்லேயும் தொட்டிலையும் வரும். இது வந்துட்டு பேக்கெட்டில் மட்டும்தான் வரும். இது வந்துட்டு 200 ரூபாயிலேருந்து 300 ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அதே மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு பெரிய பேக்கெட் இருக்குது. பெரிய பேக்கெட்டும் போது இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இதுலேயே வந்துட்டு எல்லா வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மயிலங்கன்று பார்க்குறோம். மயிலங்கன்று வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஹைட்டாகவும் இருக்குது, அதோட ஹைட் கம்மியாகவும் இருக்குது. மயிலங்கன்று வந்துட்டு நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்கு வைப்பாங்க, அப்புறம் சைட்டில் எல்லாமே வைப்பாங்க. மயிலங்கன்று சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. மயிலங்கன்றில் வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீயாகவே இருக்குது.
அதே மாதிரி நம்மகிட்ட எல்லா வகையான பழக்கன்று, மரக்கன்று, தேக்கு, மகாக்கனின்னு எல்லா வகையான டிம்பர் மரங்களும் எல்லா வகையான பழக்கன்றுகளும் பூச்செடிகளும் அனைத்தும் நம்மகிட்ட கிடைக்கும். இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்யணுமா, நம்ம லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலில் பாருங்கள். எல்லாமே ஈஸியாகவும் செய்யலாம், செலவில்லாமலும் செய்யலாம், குறைந்த நாட்களிலேயே செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீன் அமிலமெல்லாம் முன்னே பார்த்தீங்கன்னா 40 to 50 நாள் ஆகும் சரிக்கு சரி நாட்டு சர்க்கரை போடணும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் நம்மளுடைய தயாரிப்பில் நமக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 நாளில் தயாராகிடும். நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை 3ல் 1 பங்கு இருந்தால் போதும். இப்போ நாட்களும் குறையுது, செலவும் குறையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கால்சியம், இதுவும் மீன் அமிலம். இது பார்த்திங்கன்னா வாழைப்பழ பொட்டாஷ், இது பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு, இந்த மாதிரி இது என்பிகே புண்ணாக்கு. இந்த மாதிரி ஒன்று நமக்கு தேவையானதை நம்மளே தயாரித்து கொடுக்குறது. இது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு மெயினாக நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிற நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய பாக்டீரியா தாங்க ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவுக்கு மாற்ற அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதை பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு சாணத்தை தேடி போக தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. சாணம் இருக்கிறவங்க ஈஸியாக செஞ்சுக்கிறாங்க, இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதனே வச்சுக்கலாம். ஏன்னா இதை ஒன்ஸ் நம்ம தயாரிச்சிட்டோம் அப்படின்னோம்னா சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம்னா அதை வச்சே நம்ம மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். மாடு இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம தாய் திரவமும் கொடுக்குறோம். அந்த ஒன்ஸு ஒரு தடவை அந்த தாய் திரவத்தை வாங்கிட்டோம்னா 2 கிலோ சர்க்கரை போட்டு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த ஒரு வாரத்தில் தயாராகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். செலவுன்னு பார்த்திங்கன்னா 2 கிலோ நாட்டு சர்க்கரை தான். பாருங்கள், இதெல்லாம் கொடுக்கறதுனால மரவண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, மரம் மாதிரியே இருக்குது. இது பல வருஷமாக காய்க்கக்கூடியது. இதோட 3வது வருஷம் இது காய்க்குது. இது எல்லாமே நம்ம இயற்கையில் பண்ணையில் தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஹியூமிக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஹியூமிக்கெல்லாம் வந்து மண்ணை வளப்படுத்தும். அதாவது நம்ம ஹியூமிக் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா பாருங்கள், இதெல்லாம் ஹியூமிக்கு தான். நம்ம மண் உப்பு மண், கார மண், அமில மண், இந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணும். அதாவது பலதானி விதைப்பு விதைச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு மாற்றாக ஹியூமிக்கு கொடுக்குறோம். அடுத்தது எண்ணெய் கரைசல். அதெல்லாம் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கெமிக்கல்லேருந்து இயற்கைக்கு மாறும்போது நமக்கு அதிகமான சத்து தேவைப்படும். அப்போ இந்த தேங்காய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் எல்லாம் கரைச்சி அதுக்கு இந்த லிக்யூடு வேணும். அந்த லிக்யூடை உள்ளே ஊற்றி கரைக்கும் போது எண்ணெய் பால் மாறியது. அப்போ நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்.